மட்டக்களப்பு மாவட்டம் கொடுவா மடு என்ற இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கிறேன். சரி, இப்ப தங்கச்சிக்கு இப்ப காசு வந்துருக்கு. இதுல எவ்வளவு வரைக்கும் இப்ப சொல்லுங்க அப்போ. தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம். இன்றைய தினமும் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் கொடுவா மடு என்ற இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கிறேன். கையில பாருங்க ஒரு பேர்த்டே கேக் இருக்கு, அடுத்தது சாக்லேட் பொக்கே இருக்கு, அடுத்தது உடுப்புகள், போட்டோ ஃப்ரேம், இப்ப நிறைய சாக்லேட் எல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைய தினம் 10வது பிறந்தநாள ஒரு தங்கச்சி கொண்டாடுறாங்க. அதனால அம்மாவும் தங்கச்சிர அப்பாவும் சேர்ந்து இந்த சர்ப்ரைஸ் செய்யறாங்க. வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. உங்களுக்கும் நாங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணி தரணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125. எல்லாருக்கும் தெரியும், எல்லாரோட சர்ப்ரைஸையும் விட எங்களோட சர்ப்ரைஸ் வித்தியாசமானது. வித்தியாசமாக அழகான முறையில் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி தரணும்னு சொன்னால் கட்டாயமாக உங்களில் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்க. வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. தங்கச்சியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நிறைய கிஃப்ட்டுகள், இப்போ ஹேஸ் பாக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொண்டு கொடுப்போம். தங்கச்சியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. வணக்கம் தங்கச்சி. மறுபடியும் பேசணும் சரியா? இப்போ நாங்கள் தங்கச்சிக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அழகா பேசணும் சரியா? இப்போ எதிர்பார்த்த நாங்கள் வருவோம், மிக்கி வருவோம்னு எதிர்பார்த்ததா தெரியாதுண்ணே தங்கச்சிக்கு. சரி. அப்போ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தங்கச்சிக்கு 10வது பிறந்தநாள் இன்றைய தினம். அப்போ முதலாவது ஒரு கிஃப்ட் ஒன்று சாரம் சரியா? இது கட்டாயமாக முதலாவது தான் தரணும். ஸ்பெஷலாக உங்களுக்குண்டு பார்த்து பார்த்து வாங்கிருக்கு. இது பிரிச்சு பாருங்க என்ன இருக்குண்டு. சரி, அப்போ உங்களுக்கு பேர்த்டே உடுப்பு வந்துருக்கு. இதுவும் புது உடுப்பு தானே? இதாரு வாங்கி தந்த? அம்மா வாங்கி தந்தது. அப்ப இது எங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொன்னவங்க வாங்கி தந்தது சரியா? அப்ப என்ன செய்வோம், இதை போடுவோமா? சரியா, ஓகேவா? ஓ, அப்ப இதை போட்டு வாங்கலாம், கேக் ஓட்டுவோம் சரியா? நீங்க அவட தங்கச்சியா? எத்தனை வயது உங்களுக்கு? எத்தனை வயது? 4 வயது. என்ன பேர்? தஸ்வியா. என்ன இப்போ உங்களுக்கு மந்திரி இதை பிரிச்சு பாருங்க. அவுட்டு பிரிச்சு பாருங்க. சரி, அப்ப உங்களுக்கும் உடுப்பு வந்திருக்கேன். அப்ப நீங்களும் போட்டு வாங்கல சரியா? அப்ப நீங்களும் போடுங்க சரியா? இப்ப வடிவரிக்கா பிடிச்சிருக்கா உடுப்பு? பிடிச்சிருக்கேன்னு. அப்ப யாரு இதெல்லாம் வாங்கி தந்திருப்பாடுன்னு நினைக்கிறீங்க? இப்ப கிஃப்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கும் முதல் யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அம்மம்மா. அம்மம்மா எங்க இருக்கிறா? வெளிநாட்டுல இருக்கிற அம்மம்மா இந்த சர்ப்ரைஸ் செய்திருப்பான்னு நினைக்கிறீங்க என்ன? சரி, அப்ப கிஃப்ட் எல்லாம் பாபமே பேரை மாத்துறீங்களா இல்லையாண்டு சரியா? சரி, அப்ப இந்தாங்க கேக்க வாங்கினாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சரியா? அதை கேட்க வட்டும். அதோட இப்ப வடிவா என்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு டொஃபி எல்லாம் இருக்கு. இன்னொரு கேக்கு வந்துருக்கு. அந்த கேக்காரு தந்த? அன்றி தந்த என்ன? அப்ப ரெண்டையும் வெட்டுவோமே ஒரே தரத்துல சரியா? தங்கச்சி சாக்லேட் பிடிக்கும் தானே? அப்போ உங்களுக்கு சாக்லேட் பொக்கே ஒன்று வந்துருக்கு. மிக்கி கொடுங்க. வாங்கண்ணே. அப்போ இன்றைக்கு ஃபுல்லாக சாக்லேட் கூட சாப்பிடலாம் என்ன? சரி, இப்போ அடுத்தது இதை பாருங்க. அவுட்டு பாருங்க சொப்பின்னு. சரி, அடுத்தது இப்போ தங்கச்சிக்கு இப்போ நிறைய சாக்லேட்டும் வந்துருக்கேண்ணே. சரி, அப்போ
இப்ப பேரை மாத்துறீங்களா இப்ப இந்த சர்ப்ரைஸ் செய்தவங்க யாருண்டு? யாரு? அம்மம்மா தானா? அப்ப அம்மம்மா சொன்னவே அவங்கள்ட்ட சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு ஒருவருமே சொல்லல. அப்ப உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்டா அம்மம்மா தானா? வேற யாரும் பண்ண மாட்டாங்க, அம்மம்மா தானே பண்ணுவாங்க. ம், அப்படியா? ம், சரி. அப்ப அடுத்த கிஃப்ட்களையும் பாப்போமா? சரியா? மிக்கி கொடுங்க, தங்கச்சிட்ட கொடுங்க இந்த பாக்ஸ. ம், சரி. அப்ப அது அப்படி இழுங்களா? ம், இழுங்க. ம், சரி. இப்ப தங்கச்சிக்கு இப்ப காசு வந்துருக்கு. இதுல எவ்வளவு வரைக்கும் இப்ப சொல்லுங்க அப்போ. தங்கச்சிக்கு எத்தனை வயது? 10 வயதுன்றதால 10,000 ரூபா இப்ப வந்திருக்கு. சரியா? ம், சரி. இப்ப பேரை மாத்துறீங்களா? அம்மம்மா தானா? ம், சரி. போட்டோ பிரிச்சு பாரு. ம், ம். அன்புடன் நட்பாண்டு ஒரு என்ன ஒரு கவிதை ஒன்று போட்டு வந்திருக்கு. மலராய் நீ மலர்ந்த தினம் என் வாழ்வின் பொன்னான தினம் மகளே. அதான் மகளே, அதான் உன் சிரிப்பில் என் உலகம் முழுவதும் ஒலிக்கின்றது என்று ஒரு அழகான ஒரு கவிதை போட்டு போட்டோ ஃப்ரேம் வந்துருக்கு. இவர் அப்பா வாங்கலாம், முன்னுக்கு அப்பா அம்மா வாங்கலாம் போட்டோ ஃப்ரேம். இப்ப அப்பாண்டு வந்துருக்கு. அப்ப நீங்க சொன்னது பிழையாயிட்டு போல என்ன? அப்படியா? சரி. அடுத்தது என்னன்னு சொன்னால், இந்த போட்டோ ஃப்ரேம் அப்பா உங்களுக்கு தந்தது. ஆனா மத்ததெல்லாம் உங்களோட அம்மம்மா. சரியா? அப்ப என்ன சொல்ல போறீங்க அப்ப அம்மம்மாக்கு? அப்ப அப்பாவுக்கும் ஒரு நன்றி சொல்லிவிடுங்களேன். போட்டோ ஃப்ரேமும் என்ன ஒரு ஞாபகத்துக்கு நினைக்கிறாரு பக்கத்துல. ம், சரி. அடுத்தது நீங்க சொல்லணும் அம்மம்மாவுக்கு தான். பாருங்க, உங்களுக்கு சாக்லேட் எல்லாம். அடுத்தது 10,000 ரூபாய் காசு பிடிச்சதை நீங்க வாங்கலாம் இதுல. அடுத்தது உடுப்பு, இந்த நீங்க போட்டிருக்கிற உடுப்பு, அதெல்லாம் அம்மம்மா தான். என்ன சொல்ல போறீங்க அம்மம்மாவுக்கு? தேங்க்யூ. தேங்க்யூ. வேற என்ன சொல்ல போறீங்க? அம்மம்மாக்கு என்ன சொல்ல? தேங்க்யூ மட்டும் தானா? ஸ்பெஷலா 10வது பேர்த்டேக்கு செய்திருக்கிறாங்க. அப்படி என்ன? அப்ப தங்கச்சி சந்தோஷம் என்ன? சரி. அப்ப டான்ஸ் ஆடுவோமா மிக்கியோட?